ஆனா குறையா இவனுங்க பாக்குறாங்க. எதுக்காக ஒரு தான் மாரி இவ்வளவு கேட்டது பரப்புறாங்கன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு சத்தியமா தெரியல. ஒண்ணுமே இல்ல. புக் மை சுத்தமா ஷோல இவன் 6.5 ஸ்டார் போட்டிருக்காங்க. அதே பூல்புலியான்னு ஒரு படம் வந்திருக்கு, 300 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு, அதுக்குமே 6.1 ஸ்டார் போட்டிருக்கான். ஆனா அந்த படம் வந்து பெரிய லெவல்லாம் இல்ல, ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்குன்றான். ஆனா அது 350 கோடி கலெக்ஷன் பண்றப்ப நம்ம படம் 6.5 ஸ்டார் கொடுக்குற லெவலுக்கு ஒரு ஒரு அந்த அளவுக்கு வன்மத்தை வந்து கக்கி இருக்கிறாங்கிறது தெரியுது பார்த்தாலே. சோ பண்ணட்டும், தப்பு கிடையாது. அதாவது தமிழ் சினிமால ஒருத்தன் ஒரு புது முயற்சி பண்ணி சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்றேன்னு 2.5 வருஷம் வருத்தி, சினிமாக்காக ஒருத்தன் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு அதையும் ஸ்கிரீன்ல பர்ஃபெக்டா பண்ணி ஒரு 10 நிமிஷம் அது ஒரு 50-50க்கு ஒட்டாத போன ஒரே காரணம், ஆடியோ வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல அதிகமா இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எந்த அளவுக்கு நீங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்றீங்கன்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே நேரம் பதில் இவனுங்களுக்கு சொல்லணும். எந்த மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்கன்னு தெரியல. நார்மல் படமா இது உனக்கு கத்தாம இருக்கிறதுக்கு? அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் இப்படி கத்தாம எப்படி பேச முடியும்? அது ஆனா இல்லாம அந்த ஒண்ணு, காலத்துல யார் யாரெல்லாம் நெகட்டிவ் எப்படி ஸ்ப்ரெட் மியூசிக் பண்றாங்களோ முக்காவாசி அதுல வந்து படம் பார்க்காதான் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பார்த்தவங்க யாருமே நெகட்டிவ் முக்காவாசி பண்ணல. அது நான் பார்த்தேன். விஜய் ஃபேன்ஸ்லயே நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஐடிலாம் இருக்கு. என் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் என் பாசிட்டிவா ஃப்ரெண்ட்ஸ் தான் அஞ்சு போட்டுக்கிட்டு 6 இருக்காங்க. பேர் வந்தாங்க. 6 பேர் வந்தாங்க. அதுல 3 பேர் விஜய் ஃபேன்ஸ், 2 பேர் சூர்யா ஃபேன்ஸ், ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன். 3 பேர் விஜய் ஃபேன் தான். ஆனா 3 பேர்த்துல ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ்னு சொன்னான். மித்தபடி மீதி 2 பேருமே யோ என்னையா, எனக்கே வந்து பெருமையா இருந்தது. என்ன அவங்க ஆளு சினிமாக்காக இந்த அளவுக்கு இது பண்றாருன்னு சொல்லி பெருமையா தான் சொன்னான். இது நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக எல்லாம் சொல்லல. அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஈவன் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வரப்ப கொஞ்சம் ஆவரேஜ் ஃபீல் இருந்தது. ஆனா 2வது முறை நான் போய் திரும்ப தியேட்டர்ல படத்தை பார்த்தப்ப ப்ரோ அது என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு அந்த கங்குவான்ற ஒரு கேரக்டர் வந்து ஓவர் பவரா இருக்கனால அது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா தெரியுது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அதுதான் அதுதான் இது வந்து அத நீனு படமா பார்த்தா இந்த பிரான்சிஸ் என்ற கேரக்டர் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் நினைச்சுதான் நானே பேரை மாத்தின பிரான்சிஸ்ன்ட்டு. எப்ப வந்து அந்த தம்பி வந்து அந்த ட்ரெயின்ல அந்த வரைய ஆரம்பிச்சானோ அந்த ட்ரைபிள் கேரக்டர், அப்பத்துல இருந்து படம் பீக் எடுத்ததுதான். அதுக்கப்புறம் படம் ஒரு இடத்துல கூட எனக்கு எல்லாம் தோய்வா தெரியவே கிடையாது. இன்னொரு விஷயம், கார்த்தியோடைய கேரக்டர்லாம் தரமா இருந்தது. அந்த ரத்தாங்கசான்னு சொல்லி அந்த அந்த இன்ட்ரோவே, அதாவது நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரத்தத்தை வந்து வழிபடுறவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவன் வந்து ரத்தத்தை பார்த்தா அவனுக்கு வெறி ஆயிடும். அவங்களுடைய குணமே வந்து ரத்தத்தை நக்கிறது, ரத்தத்தை பார்த்தா இது பண்றதுன்னு. அத வந்து ரத்தத்திலேயே குளிக்கிறாங்கயா. அப்படி இருக்கிறப்ப இன்னுமே பாபி ரத்தத்தை தேவல் தான் கேரக்டர்லாம் அப்படிதான் காட்டுறான் படத்துல. ரத்தத்தை வந்து இல்ல வழிபடுறது, இன்னுமே ரத்தத்துல அதுக்கு மேல குளிக்கிறது உங்களுக்கு அந்த வந்து அந்த வில்லனை மாதிரிலாம் டீப்பா எப்படி காட்டுறான். ஸ்ட்ராங்கா இன்னும் காட்ட சொல்லவே முடியும்? இல்லையா? டீப்பா இன்னும் சொல்லவே இல்ல. டீப்பா சொன்னா இனி பெரிய நிறைய ஸ்டோரிஸ் கொண்டு வரலாம் அந்த படத்துல, தெரியுமா? கங்குவாங்க அவங்க கேரக்டர் வச்சு. ஆனா டீப்பா எக்ஸ்பிளைனே பாரு பண்ணல, நீ, நம்ம இல்ல தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இந்த படத்துல வந்து எந்த சீக்வன்ஸுமே வந்து உனக்கு லென்த்தியா எடுக்கவே கிடையாது. எல்லாமே செம்ம கிறிஸ்பியா எடுத்து வச்சிருக்கான். யோ அந்த அவன் அளவுக்கு பார்த்து கேரக்டர் பார்த்து கட் இங்க பாரியா, பண்ணியிருக்கான். சிம்பிளா சொல்றான் பாரியா, கேரக்டரை எலிவேட் பண்றான். கங்குவாவுடைய கேரக்டருக்கு அவன் பரம்பரையை சொல்றான், பாட்டு வருது, துரோகம் பண்றாங்க, திரும்ப வந்து கப்பல்ல வரவங்க வந்து ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், இன்னொரு தீவை வச்சு நம்ம இன்னொருத்தனை அடிக்கலாம்னு சொல்றான். டயலாகோட எல்லாமே பக்காவா அந்த காலத்துல எப்படி பேசுறாங்களோ இருக்கு. இடையில வந்து இந்த பையன் வந்து சூர்யானா மேல வந்து ரொம்ப வெறியா இருக்கான். திரும்ப வந்து அவனே இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் ஒரு இனத்தை காப்பாத்துறதுக்கு தலைவனா இருக்காரு, இவரை போய் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அவனே கிளைமேக்ஸ்ல வந்து மாறுறான். இதை விட உங்களுக்கு எப்படி கதை எடுக்க முடியும்? பாகுபலியும் அதுவும் இதேதான். இல்லாம எனக்கு ட்ரைலர்ல தெரிஞ்சு வரும் தெரியுமா பார்ட் அந்த 2ல டைலாக், இவங்க வந்து அறுபட்டு என் சிரம் மண்ணுருண்டாலும் ஒருவனும் என் முன்னெற்றியும் முழங்காலும் மண் சோடா மண்டிடான்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும்ல. அந்த டைலாக் தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு கிளியரா புரிஞ்சுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து அதுக்கு யோ மெனக்கெட்டு இருக்கான் யோ ஸ்டூடியோக்கு. நான் 2வது டைம் பார்த்தேன். தியேட்டர் பிரிண்ட் கூட டவுன்லோட் பண்ண வச்சு இப்ப கூட பார்த்தேன்யா. எனக்கு வந்து டயலாக் எல்லாமே ஏகப்பட்ட டயலாக் இருக்கு. இவனுங்களுக்கு தான் டயலாக் புரியல. அதாவது இவங்களுக்கு அந்த உலகத்துக்குள்ளேயே இவங்க போகாமையே படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இல்ல நினைச்சு நல்லா இல்ல நல்லா அந்த ஆறாவதான இல்லன்னு. டைலாக் வந்து தேட்டருக்கு தியேட்டர்ல தேட்டருக்கு வந்துங்க பார்க்கும்போது அதையா எல்லாம் அவ்வளவு தேட்டருக்கு சூப்பரா கொண்டு இருந்தது. போயிருப்பானுங்க. ஏன்னா ஐயோ இப்போ அவங்க நம்ம போறதுக்கு ட்ரைலர்ல முன்னாடி நல்லா பார்க்கும்போது இருக்கலாம்னு நினைச்சு கடகடன்னு போற மைண்ட் மாதிரி செட்ல இருந்தது. போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சரி பண்ணிட்டான் பச்சை, நம்ம இல்ல சொன்னதெல்லாம் கேட்டு. பார்ட் 2ல பார்ட் 2ல இவங்க 2 பேருமே ராஜாவாகுறாங்க 2 பக்கம். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போர் அந்த மாதிரியான காட்சியெல்லாம் வச்சா வச்சுங்க, பார்ட் 2ல வேற மாதிரி இருக்கும். உம்மால ஒருத்தன் போட்டிருந்தான் பாரு, நான் மறக்க மாட்டேன், சிக்ஸ் பேக் அந்த போட்டோ எடுத்து போட்டிருந்தேன் ப்ரோ, இது விஎஃப்எக்ஸ் ப்ரோன்னு எடுத்து போட்டு வச்சிருந்தான். வாழ்நாள்ல மறக்க மாட்டேன் அதை மட்டும் யோ தான். அதெல்லாம் தியேட்டர்ல அப்படி அப்படி கொண்டாடுனையா, அதெல்லாம் இல்ல, எனக்கு எல்லாம் அப்பா சாமின்ற மாதிரி இருந்தது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ப்ரோ அது விஎஃப்எக்ஸ் ப்ரோ, உங்களுக்கு கண்ணு தெரியலையா ப்ரோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தன். ஆனா இந்த யாரா நீங்களா? வயசுல அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் அதெல்லாம் அப்பா எனக்கெல்லாம் அப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்ல முடியல என்னால. அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் எந்த நடிகரும் நினைச்சு பார்க்க முடியாது இந்த வயசுலாம்.
அவங்க அவங்க இப்போ வந்து ஒரு படமா அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். யார் என்ன வேணா பேசட்டும், ஒரு படமா அந்த படம் வந்து வெற்றி படம் தான், அவ்வளவுதான். அது யார் என்ன வேணா சொல்லட்டும், இல்ல இதுக்கப்புறமா அவங்க இத என்ன வேணா வந்து பேசட்டும். இல்ல இத ஹேட்டர் சொன்னா பரவாயில்ல. சில ட்ராக்கருங்கிற பேர்ல இருக்கிற நாய்க கூட அவங்க வந்து அப்படி கத்தி பேசணுங்கிற பிஸ்மின்னு அவசியமே சொல்லிட்டு இல்ல. ஒரு கத்தி பேசாம கூட எடுக்கலாமே அப்படின்னு பிஸ்மின்னு கேள்வி சொல்லி ஒரு கேட்கறானுங்க. மூத்த பத்திரிகையாளர் செவடியா பையன் ஒருத்தன் இருக்கான். ஒம்மா புண்ட டிசாஸ்டர் டேக் போட்டு வச்சிருக்கான், ஒய்ய போட்டு ஒழிக்க. நான் இன்னொன்னு நாளைக்கு சொல்லட்டா, இருக்குது, நாளைக்கு அதாவது இதுக்காகவே படத்துக்கு போயிட்டு ஆனா ரிவ்யூ கேட்க வரும்போது அவனை போட்டு வேற வேற தள்ளுறாங்க. இல்ல டேய் மூடா விவேக். விடு அதை விடு. இப்ப பண்ற நிறைய பேர் இருக்காங்க கீழே, அதெல்லாம் பேச நினைச்ச பேர் விட்டு அவாய்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். வேற வேற பர்சனல் என்ன கண்டென்ட் போட்டு அதை பேசிட்டு இதுக்கு மேல அவாய்ட் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. பேசாம இரு கொஞ்சம். வேற வேற கண்டென்ட் போடுற சேனலுங்கெல்லாம் கங்குவா பத்தி கண்டென்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இவங்க சேனல்லாம் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வருது யூடியூப்ல, என்னடா நடக்குது, சம்பந்தமே இல்லாத அவன் என்னென்னவோ விளாக் பண்றவன் அவன்லாம் கங்குவா பத்தி போட்டிருக்கான். எனக்கு செம்ம ஷாக்கிங். யாரா இவனுங்க, ஒண்ணும் படம் இல்லையா அந்த பார்த்தாங்களா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த சங்கி பயல்கள் எல்லாம் காசை கொடுத்து இது மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காசை கொடுத்து இந்த வேலை புண்டைய பார்த்துட்டு இருக்காங்க செவடியா பயல்கள். இல்ல அவங்க அந்த ஜோதிகா பேசின ஒரே ஒரு விஷயத்தினால, அதாவது என்ன, அதாவது இதுதான் நம்ம சோசியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸே. ஞானவேல் பேசுனதையும் பாதியா கட் பண்ணி போட்டு, சூர்யானா பேசுனதையும் பாதியா கட் பண்ணி போட்டு, ஜோதிகா பேசினா என்ன கண்டென்ட்ங்கிறதே புரிஞ்சிக்காத இன்னமே ஒரு வன்மத்தோட சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நான் சிம்பிளா சொன்னேன், மனுஷனை முதல்ல இல்ல இல்ல மனுஷனா பாருங்கன்னு. இங்க இருக்கிற மீடியா இல்ல காசுக்காக பீத்திங்கிற நாய்க்கு தான் இங்க பாதி முக்காவாசி மீடியா காசுக்காக என்ன வேணா பண்றானுங்க. இல்ல நம்ம இப்ப என்ன திட்டியும் அவங்க காதுல போய் கேட்க போறது இல்ல. அதனால நான் யாரையும் திட்டி வேஸ்ட் தான். நம்ம பேசுறதெல்லாம் யாராவது கேட்டுட்டு இருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஒருத்தன் மூத்த பத்திரிகையாளருங்கிறான், அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் போல. இந்த இல்ல ஒரு செய்யார் நாள் பாலுல இருந்து போயிட்டு ஒரு ரிவ்யூ ரஜினி கரெக்டா சொல்ல ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு விட்ட முடியும். மாதிரி ஓட்டிட்டு வந்தா செய்யார் பாலுல இருந்து வலைபேச்சுல அவங்க இருந்து பேரை அறிவிச்சாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு இல்ல வரைக்கும் அந்த தான் இல்ல அந்த செய்யாறு பாலுங்கிறவன் இல்ல லியோ பட டயத்துல 1000 crore இது மட்டும் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனானே, அப்பெல்லாம் என்ன இல்ல போச்சாமா, எங்க அவன் வந்து போச்சாமா அந்த விஜய்க்கும் மீடியால. சிவகார்த்திகேயனுக்கும் சப்போர்டர். அவன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு ஜாலரா அடிப்பான், அது எல்லாருக்குமே தெரியும். அவனும் சரி இவங்களும் வலைபேச்சு தேவைன்னா சிவகார்த்திகேயன் அடிப்பாங்க, இல்லைன்னா வந்து சிவகார்த்திகேயனை தூக்கி வச்சு பேசுவாங்க. அதனால வந்து அதெல்லாம் பாரபட்சம் இருக்கும் தான். நம்மளால அதையும் தாண்டி ஒரு படம் கொடுக்குறாரு, அதையும் இந்த அளவுக்கு பேச வைக்கிறாருங்கிறது அவருடைய அவருடைய ஒரு கட்ஸ் தான், அது இல்ல அவருடைய திறமை இதுல தான். வேற நேத்து வீடியோ 2 வீடியோக்கு முன்னாடி சொல்றான், என் தம்பி மாதிரி நான் எப்படி அவன் டவுன்ஃபால் ஒத்துக்குவேன் அப்படின்னு தேவைய பையன். என்ன பேசணும்னா ஒரு ஒரு இதை டவுன்ஃபால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி மாதிரி தும்பி மாதிரி பில்டப் பண்ணிருந்தாய். இந்த அபிஷேக் ராஜா வந்து பாசிட்டிவா போட்டிருந்தான், அதுக்கு கீழ எல்லாம் போய் அடிச்சு வச்சிட்டு இருக்கானுங்க, பேமெண்ட் அவர் வந்துருச்சு. வந்து இப்ப இல்லைங்க, அவரு அப்பத்துல இருந்தே வந்து அவர் நல்ல நம்மள வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு ஆளு முக்கியமா மீடியால எனக்கு தெரிஞ்சு. அபிஷேக் கொடுத்த ஹைப் தான் இன்ன வரைக்கும் அண்ணாக்கு கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சூர்யாலாம் ஒரு படம் அப்படின்னு வந்தாருன்னா விஜய் ஃபேன்ஸே ஒரு காலத்துல பார்த்து பயந்தாங்க, தட்டினார்னா வெடிச்சிரும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஹைப்பை கொடுத்ததே ஒரு எலிவேஷன்ல அவன் தான். அந்த தம்ப்நெயில் கண்டென்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவனுடைய அந்த கிளிப்பிங்ஸ் தான் எடுத்து போடுறாங்க. அதனால அவன் வந்து இது ஆர்டிபிஷியலா பேசணுங்கிறதுக்காக கிடையாது, அவன் எல்லாருக்குமே சமமா தான் பேசுவான். விஜய்க்கும் ஹையா தான் பேசுவான், சூர்யாக்கும் ஹையா தான் பேசுவான், அஜித்துக்கும் ஹையா தான் பேசுவான். அஜித் எல்லாம் வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங்னு சொல்லுவான். விஜய் வந்து அவர் ஏன் சினிமா விட்டு போனார்னா சூர்யாவால என்ன வேணா பண்ண முடியும், அவன் வந்து நியூட்ரலா தான் பேசுறான். ஆனா நான் திரும்பவும் அதான் அவரு சொல்றேன், மத்தவங்க எப்படி பேசுறாங்க எனக்கு தெரியலங்க. ஆனா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து அவர் விட்டு கொடுத்தது இல்ல கிடையாது. இல்ல அவர் அது மட்டும் யாரையுமே, எனக்கு நல்லா நான் தெரியும். என்ன சொல்றேன், ஒருத்தன் உண்மையாவே எல்லாரையும் சமமா பேசுறானா அவன்கிட்டயும் போய் நீங்க ஏன் வந்து கடிக்கிறீங்க, காசு வாங்கிட்டியா, அது வாங்கிட்டியா, இது வாங்கிட்டியான்னு, அது தப்பு இல்லன்ற. அதாவது முதல்ல இங்க அதர் ஃபேன்ஸும் சரி நம்ம ஃபேன்ஸும் சரி யாராவது அந்த மாதிரி ஒரு 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 கிரட்ஜ், ஒரு பர்சனல் கிரட்ஜ், ஒரு கேவலமான மைண்ட் செட்ல அப்படி இருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. யாரு எல்லாமே மனுஷங்க தான். ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் உண்மையாவே மனுஷனா மதிங்க, அதுக்கப்புறம் தான் சினிமா இது எல்லாமே செகண்டரி. யாரையுமே அந்த அளவுக்கு பர்சனலா அட்டாக் பண்ணணும், இல்ல வந்து இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கணுங்கிற லெவலுக்கு எல்லாம் யாருமே கிடையாது. ஈவன் இப்ப இல்ல எனக்கும் எனக்கு கேட்டா இந்த எண்ணத்தோட இருக்கிறவனுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து எதை மாத்தி எதை இல்ல, சரி பண்ணி எதை ஈவன் ஈவன் பண்றதுக்காக இப்ப நான் நடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு 4வது 5வது படிக்கிற வரைக்கும் எனக்கு விஜய் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்டென்ட் ரீதியாவும் அவன் சூஸ் பண்ற ஸ்கிரிப்டும் சரி, அவன் ஒரு சில விஷயங்கள் பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால வந்து நான் இன்ன வரைக்கும் நான் விஜய் வந்து அந்த அளவுக்கு கேவலமாலாம் அட்டாக் பண்ணதே கிடையாது. எனக்கு அவனை பிடிக்கல. படம் நல்லா இல்ல இருந்தா உண்மையாவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு கடைசியா உண்மையாவே நம்ம நான் எவ்வளோ பார்த்து பிடிச்ச படம் விஜயோட படம் வந்து பாத்தீங்கன்னா மெர்சலுக்கு அப்புறம் எனக்கு எந்த படமே உண்மையாவே கிளிக் ஆகல, கண்டென்ட் ரீதியாவும் சரி இல்ல இதாகவும் இவனுக்கு சரி. ஸ்பேஸ்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னா செல்ஃபிஷ் குடும்பமாமா.
இவனால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முழு படிப்பை முடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் காட்ட இல்ல முடியுமா இல்ல அவனால? நம்ம அதெல்லாம் வேணாம். அது ஒருத்தொருத்தவங்க ஒரு மாதிரி செய்யறாங்க. இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பிஆர் டீம் வச்சு சோசியல் மீடியால நிறைய பப்ளிசிட்டி பண்ணி நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது மெயினா பண்றது என்னன்னா 2K ஃபேன்ஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த 2K ஃபேன்ஸ் வந்து யாரு நம்பர் ஒன்ல இருக்கா நான் உனக்கு ஃபேன் ஆயிடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஆகுறாங்களே தவிர, இப்ப விஜய் படத்தோட ஒரு 10 படம் எடுத்து 10 படத்தோட பேர் சொல்லலாம் கூட உனக்கு தெரியாது. கேட்டா விஜய் ஃபேன்னுவான். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி இருந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. உங்க படத்தை நாங்க அடிச்சா அடிங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து தேவையில்லாத வந்து இது மாதிரி நீங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனா ப்ரோ உண்மையாவே சொல்றேன். அடிச்சா அடிங்கன்றத தாண்டி படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துன்னு சொல்ல இல்ல போறோம். அதுதான் சொல்றேன்ல. இப்ப நல்லா நானு இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல எனக்கு முடியும். பர்சனலா மெர்சலுக்கு அப்புறம் எந்த படம் மெர்சலுக்கு அப்புறம் எந்த படமே பிடிக்கல. இல்ல சரி இல்ல கோட்டிக்கு என்ன ப்ரோ ரிவ்யூ கொடுப்ப? செய்வினைக்கு எதிர்வினை ப்ரோ நீ பண்ணட்டும், நார்மலா தப்பு சொல்லு. கிடையாதுயா. கோட்டிக்கு என்ன ரிவ்யூ கொடுப்ப? இங்க இருங்க, விடுங்க இந்த டாபிக் விடுங்க. அவன் என்னதான் பண்ணிட்டு போறாங்க. நம்ம கங்குவா டாபிக் வாங்க, அதை பத்தி மட்டும் பேசுங்க. மற்ற டாபிக் பேச வேணாம். விவேக் ப்ரோ கோட் வேர்ட் அக்செப்டட் ப்ரோ. சரி, இந்த ரொம்ப FTFs எப்படி போச்சு ஏதாவது சரியா சொல்லுங்க. யோ, எல்லாருக்கும் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். ஆல்ரெடி 2 டைம் சொல்லிட்டேன், திரும்பவும் இன்னொரு முறை முடிஞ்சா படத்தை போய் பாருங்க. எல்லாம் நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்களே வருவீங்க. இன்னும் நல்லா பாசிட்டிவா ஸ்பேஸ போட்டு பேசுங்க. நான் கிளம்புறேன் இதோட. நாளைக்கு ப்ரோ என்ன ப்ரோ சொன்ன? நாளைக்கு நான் 5th டைம் பாக்குறேன். நான் ஆல்ரெடி 3 முறை பாத்துட்டேன்யா. இன்னொரு முறை முடிஞ்சா பாப்பேன். நீங்களும் வந்து முடிஞ்சா பாருங்க. ப்ரோ ப்ரோ உன் உங்களுக்கே வாய்ஸ் பிடிக்கும்யா, அவ்வளவுதான். நீ இதுக்கு முன்னால வந்திருக்கியா ஸ்பேஸுக்கு? வந்துரு, யோ வசந்தன் ஒரு வசந்த் ஐடி பேசிட்டு இருக்கேன். வருவானே. ஒரு ஐடி நேம் என்னது? இது வந்து வேற ஐடியில வந்திருக்காரு. யோ ஒரு நான் அந்த அதான் ஐடி ஐடி போட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஐயோ, அவரு திடீர் ஐடி குடிக்காதயா. டீஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்காக தான் வந்தேன். அவ்வளவுதான், திரும்ப கிளம்புறேன். சரி சரி வசந்த், சரி வசந்த். நீங்க வசந்தா? ஓகே ஓகே ஓகே. சந்தோஷமா அதான் இருங்க. சரி, நான் சொல்றேன் என்ன, சரி கோயம்புத்தூர் விவேக் FTFs வரையா? வந்து விவேக் ரொம்ப பாயா. ஓகே 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 பாய். நவீன் பாய். ஷேக்கா அது இப்ப பேசுனது? ஷேக்கா? ஆமா ஆமா bro. பாய் ஓகே ஓகே ஷேக். பாய் ஷேக். மதி பாய். பாய் 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 ப்ரோ. எபின் ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிட்டு இருந்த சொல்லு ப்ரோ. அதான் FTFs வந்து கோயம்புத்தூர்ல வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்போ முன்னாடி இருந்ததை விட அதிகமாவே. அதே மாதிரி ஓவராலாவே எல்லா சிம்பிள் இடத்துலயும் நல்லா மெயினான இருக்கு. இடத்துல ஃபுல்லா பண்ணிருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. எல்லா இடத்துலயும் வந்து அந்த முக்கியமான கட் அவுட் எதுன்னா அந்த அந்த வாளோட நிக்கிற அந்த கட் அவுட் அதிகமா பார்த்தேன். நிறைய ஊர்ல பார்த்தேன். ஆந்திரா, கர்நாடகா முதற்கொண்டு அதான் அங்கதான் மெயின் அந்த கட் அவுட் படத்துல, அதிகமா அதுதான் இருந்துச்சு. மெயினா இருக்கறனால அதை இம்பாக்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க எல்லாருமே. ஆமா, மேபி இந்த இவங்க ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடாதுங்கிற ட்ரிம் பண்ணிக்காங்க என்னமோ. அந்த பிரான்சிஸோடைய கேரக்டர் எலிவேஷன் இனி அதிகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ரொம்ப ட்ரிம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, கதை வந்து ரொம்ப லென்த்தா இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுக்காக இது பண்ணிக்காங்க, ட்ரிம் பண்ணிக்காங்க. ஆனா நீங்க பிரான்சிஸ் கேரக்டர் வந்து நீங்க ரொம்ப கம்மியா தான் பார்த்துருக்கீங்க. மேபி அவரோட கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி இருந்திருக்கலாம், பார்ட் 2ல. மேபி இல்ல எடுத்தாங்கன்னா ப்ரோ அவரு ரொம்ப ஜாலியா பார்க்கலாம். இருக்காரு. ஒரு ஜாலியான ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஜாலியா இருந்துட்டு எல்லா வேலையும் பண்றாரு. இதைத்தான் நான் எதிர்பார்க்கறேங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து அவர் அதை அவர் மிஸ் பண்ண மாதிரி நான் பாக்குறேன். இந்த இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் அவரு. சும்மா கருத்துன்னு நம்ம வந்து ரொம்ப பூமர் மாதிரி மாத்திட்டு இருந்தானுங்க. இப்போதான் அவர் வந்து ஒரு வழிக்கு வந்திருக்காரு. உண்மைதானே? நான் சொல்றது பொய்ன்னா வந்து ஒத்துக்கிறேன்ப்பா. நான் சொல்றது வந்து பாசிட்டிவா தான் சொல்றேன். ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் ஜாலியான கேரக்டராகவும் மாறணும். ராஜு பாய் அந்தேரி கிங் என்ன ப்ரோ சைலண்டா இருக்க? பேசிட்டே இருந்தீங்க, அதான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியன்? படம் என்ன ப்ரோ, படம் எல்லாம் தரமா தான் ப்ரோ இருக்கு. இன்னைக்கு தான் போயிட்டு இப்ப மதிய ஷோ பாத்துட்டு வந்துட்டேன். என்ன ஆனா சவுண்ட் ஒன்னும் கொஞ்சம் குறைக்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நம்ம ஸ்டூடியோவில் எப்பவுமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் பண்ண மாட்டாங்க. லேட்டா தான் பண்ணுவாங்க, விடுங்க. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ FTFs பார்க்கும்போது சவுண்ட் வந்து அது எனக்கும் அப்படி தெரியவே இல்லை. நார்மலா ஏன்னா இருக்க மாதிரி தான் ப்ரோ பசங்க இருந்துச்சு. கத்திட்டே இருந்தாங்களா, இது வந்து அது அதை விட அதிகமா இருக்கா எனக்கு கரெக்டா இருந்துச்சு. இவங்க எல்லாரும் அப்படி சொன்னோன்னே எனக்கே ஷாக்கு. என்னன்னா அவ்வளவு சவுண்டா இருந்துச்சு, இல்ல எனக்கு காது கேட்காம போயிருச்சான்னு அப்படின்னு அதான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் FTFsல வந்து சுத்தமா தெரியல, சவுண்ட் பத்தலங்கிற மாதிரி தான் ஆமா இருந்துச்சு. பத்தாத மாதிரி இதுல இவங்க கத்திட்டே பார்க்கும்போது இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டே இருந்தாங்களே.
சவுண்ட் அதிகமா இருக்கனால எனக்கு ஓகேவா இருந்துச்சு. இவங்க எல்லாம் சவுண்ட் அதிகம்னா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே என்ன சவுண்டுன்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் அதே அதே ஷாக்கு தான் ஏங்க எனக்கு இருந்துச்சு. டே 2 டே 3ல லேடிஸே சொல்றாங்க ஒன்றும் பெருசா இல்ல ப்ராப்ளம் இல்லைன்னு. நீங்க என்னன்னா சொல்லிட்டு இருக்கீங்க? இது எனக்கே பிரச்சனை இல்லையா? ஃபர்ஸ்ட் FDFS பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நாங்க தான் பாக்குறோம். அதுக்கே எதுவுமே பிரச்சனை இல்லை. சவுண்ட் அவ்வளவா தெரியவே இல்லை எங்களுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸே ஒன்றும் சொல்லல. இவனுங்க தான் வந்து புலம்பிட்டு திரியிறானுங்க. ஆக மொத்தத்துல ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும். எப்படி இருந்தாலும் சொல்லதான் போறாங்க. அதான் நம்ம நம்ம பச்சை கூட சொன்னார்ல, இந்த மாதிரி நெகட்டிவ் வந்துகிட்டே இருந்துச்சு. தேவாரா பார்த்தீங்களா 500 கோர்ஸ் அடிச்சா இல்லையா? அந்த மாதிரி அடிக்குங்க அப்படின்னு. அவன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றானா கான்ஃபிடன்ஸ் சொல்றானா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவன் சொல்றது ஒரு என்ன பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் என் ஆளு. என்ன கேட்டா பிரேக் ஈவன் பண்ணாலே போதும்ங்கிறேன். அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இந்த ப்ரோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கலெக்ஷன் வந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் ஆச்சு. இல்ல நேத்து இருந்ததோட இன்னைக்கு நல்லா ஆமா, crowd ஃபேமிலி உங்களுக்கு டேட்டோட ரிவ்யூ எல்லாம் நல்லா ஃபேமிலி வந்திருக்கு. ஆடியன்ஸா இருந்தாங்க இங்கெல்லாம். இன்னொன்னு விஷயம் கேளுங்க, இவனுங்க ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ போட்டாங்கல்ல, இதை பார்த்துட்டு போய் பார்த்து வந்தவங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னது. அதுவே பெரிய ப்ளஸ் தெரியுமா? எனக்கே வந்து நிறைய பெரிய ஆச்சரியம். வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியும் வந்து நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க இன்னைக்கு. இல்ல அவங்க சொல்றதே அதுதானே, நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நாங்க போய் படம் பார்த்தோம், எங்களுக்கு அது பெருசா ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிறாங்க. ம். நாளைக்கும் போலான்னு தான் இருக்கேன். நாளைக்கு இன்னொரு ராஜேஸ்வரி தேட்டர்னு ஒண்ணு இருக்கு இங்க சின்ன சேலத்துல. அந்த அதுக்கு போலாம். அதுல நல்லா கங்கோ எலிவேஷன் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அப்படி லைட்டிங்கோட மரணமா பண்ணுவாங்க. இருக்கியா அந்த ஒரு டைட்டில் கார்டு தான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு டைட்டில் கார்டு தெரிஞ்சு வந்து ப்ரோ ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. படம் படம் வந்து எனக்கு அந்த யாருக்கு எப்படி அந்த இருக்கோ என்னன்னு தெரியல. கங்கோட பட் ஆனா எலிவேஷன் வந்து அதை நம்ம மறக்கவே மாட்டியா. பெஸ்ட் நம்ம எலிவேஷன். அதை விட ஒரு நம்ம பெஸ்ட் அண்ணனுக்கு எலிவேஷன் இவ்வளோ காட்டவே கூஸ் முடியாது. பம்ப்ஸோட ஒரு கூஸ் பம்ப்ஸோட நல்லா ஒரு மாசான இன்ட்ரோனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தான். ஐயோ மரணமா இருந்துச்சு அந்த கங்கோட இன்ட்ரோ. பயங்கர எலிவேஷனு, பயங்கர கூஸ் பம்ப்ஸ். ஐயோ உண்மையிலேயே அந்த அந்த அப்படியே கங்காங்கிற கண்ட கேரக்டர் உள்ள வந்தோடனே என்ன மாதிரி இதுன்னு தெரியுங்களா வைப்பு. அந்த பையனை படத்தை ஃபுல்லா கொண்டு போனதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பையன் அந்த 2 சீன்ல செதுக்குனா பாருங்க கங்குவா கேரக்டரை, அது போதும் அந்த பையனுக்கு. அந்த பையன் நடிச்சதுக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மன்னிப்பு இது பத்தி இதுதான் கோர்னு சொல்லும்போது நான் என்ன எப்படி எடுப்பாங்க, இது ஒரு வார் சீக்வன்ஸ், இதுல மன்னிப்பு எங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா கரெக்டா அதை செட் பண்ணாங்க, அதை கொண்டு போய் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு இந்த இதுல என்ன இந்த சூப்பரா கதைக்கு என்ன தேவைங்கிறது. அது அந்த சீன் அந்த ஒரு ஆளா வந்து தலைவனை சாங் போட்டு கரெக்டா வந்து அவன் வால் கொடுக்கும்போது அந்த சீன் எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. அது இல்லையா அந்த அதே ஒரு எலிவேஷன் அந்த திருப்பி ஒரு எலிவேஷன் சந்தோஷத்துல பண்ணுவாங்க. கருங்காட்டு புலி உருமுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்படுத்து ஓடி ஐயோ அந்த ஆஹ் டக்குன்னு எனக்கு ஆஹ் அந்த ராஜுபாய் அந்த புகையை திருப்பிட்டு வர்றாரு அந்த ஸ்மோக் பாம். அது அந்த நேரம் வந்துச்சு. அப்படியே அந்த பிஜிஎம் எல்லாம் பேங் பேங் பயங்கரமா பேங் ஆயிடுச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஓடிச்சுங்களா? இன்னொன்னு அந்த கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த பிரசன்ட் போர்ஷனுக்கு அந்த தலைவனு பீம் தீம் போடுவாங்க ஆனா தெரியுமா, இந்த மியூசிக்கே இல்லாம. ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ஒருத்தர் கூட குறையே சொல்ல முடியாது அது bro. அந்த செம. ஸ்கிரீன் அந்த பிரசன்ஸ்ல கயிறை பிடிச்சி எவன் சொன்னாலும் ஃபிளைட்டுக்குள்ள ஏஞ்சி நிப்பாரு. இவன் கூட பார்க்கும் போது தலைவனே தலைவனேன்னு வாய்ஸ் மட்டும் போகும். சூப்பரா இருக்கும் அது பேக்ரவுண்ட்ல வானத்துல. அதுவும் சரியான சீனா இருந்ததுங்க. சீன் ஒண்ணு செதுக்கிட்டாருப்பா சிவா. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அந்த 2 ஹவர் என்டர்டைன்மெண்ட் இந்த படம் பண்ணிச்சானு கேட்டா கண்டிப்பா பண்ணிச்சுவாங்க. என்னதான் குறை சொல்லிட்டோம் அந்த என்டர்டைன்மெண்ட் படம் மட்டும் மிஸ் ஆகல ப்ரோ. படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பயங்கர எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணமோ இல்லையா, ஆனா சிவா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சீன் செதுக்கி இருப்பாரு, இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாருன்னு வந்து அதுவே இல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் எப்பவுமே அவரோட எலிவேஷன் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும் எந்த எலிவேஷன் எடுத்தாலும். ஆனா இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் அந்த கங்குவான்ற கேரக்டருக்கு வரும்னு எதுவே பார்க்கல ப்ரோ. டிஎஸ்பி மியூசிக்கும் நல்லா அப்படியே கத்தி கத்தி எனக்கு பயங்கர இருமல் கூட்டம். வந்துச்சு. திருப்பி பேசினாலே இருமல் வரன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன அது எப்படி என்ன அறியாம கத்திட்டான் அந்த அளவுக்கு.
நான் வந்து மோஸ்ட்லி நானு எமோஷன்ஸ் காட்ட மாட்டேன். ஆனா வந்து நான் அந்த அந்த முன்னாடி அந்த இறங்கி வந்து நலமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குற மாதிரி இருந்தேன். இருந்துச்சு தலைவனே அப்படின்னு கத்திக்கிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒண்ணு பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ப்ரோ. அந்த கிளிம்ஸ்ல அந்த ஒரு வார் சீன் மாதிரி ஒண்ணு காட்டுவாங்க பாத்தீங்களா? மலை மேல நின்னுட்டு பின்னாடி எல்லாம் அம்பு வர மாதிரி. அந்த மாதிரி ஒரு அதுதான் ஃபைட் சீன் வரல. வச்சுக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன் அதை இது இன்னொன்னு அந்த பண்ணிட்டாங்க? யானை மேல வர ஃபேன்ஸ்க்காக மட்டும் சீனும் வச்சு நல்லா எடுத்த மாதிரி இருந்துச்சு. இருந்துச்சு அது. நான் வந்து என்ன நினைச்சேன்னா அந்த கிளிம்ஸ்ல அந்த டாக் எல்லாம் வரும்ல, டாக் வச்சுதான் கான்செப்ட்லாம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது ஒன்றும் வரல. அது எனக்கு நீங்க கொஞ்சம் அந்த ஏதாவது இந்த சீன் ரொம்ப அது வார் மாதிரி அதிகமாச்சு. இருக்கும்போது அந்த புலி அந்த கழுகு வந்து கையில கங்கு அவங்க அப்பா வந்து அதை கொடுத்துட்டு போமே, அதை வச்சு கழுகு வச்சு இன்னும் ஒரு 2 3 சீன் எடுத்து தந்துடலாம். செம்மையா இருந்தது அந்த சீன். ஆமா, கழுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் அவங்க கழுகு கொடுத்துருக்கலாம். ஒண்ணு டைமிங்க காடா குறைக்கிறதுக்காக கட் பண்ணிருக்காங்கயா. இருக்கலாம். எனக்கு ப்ரோ தெரிஞ்சு ராஜு அதுதான் பாய் இருக்கும். ப்ரோ, டைமிங்க எனக்கு ட்ரிம் அந்த பண்றதுக்காக டவுட் கிளியரே ஆக மாட்டேங்குது ப்ரோ. ட்ரைலர் என்ன தம்ப்நெயில்ல டவுட் ஜி? வந்து நடுவுல ஒரு கல் இருக்கேன். அந்த கல் என்ன ரோல் ப்ரோ ப்ளே பண்ணுது? கல்லா? ட்ரைலர்ல ஒரு தம்ப்நெயில் இருக்கும் பாரு ப்ரோ. பிரான்சிஸ் கங்கோக்கு நடுவுல ஒரு கல் இருக்கும். ஓ ஆமா ஆமா ஆமா. பேக்லயா? அந்த கல் என்ன ரோல் பண்ணுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது கல்ல இல்ல, அது கல்லே இல்ல ஜி. அது வந்து ஷீல்டு தான். அது அப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க, இல்ல நீ கேடயம் மாதிரி. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார்த்தி வந்து கங்குவான்னு சொல்றான்ல, அவன் கடைசி வரையும் உயிரோட இருக்கான் போல. எப்படி அவனுக்கு தெரியும்னா அதுல அந்த இந்த கல்லால தான் அவன் டெலிபோர்ட் ஆயிட்டு வரான் அப்படின்றாங்க. இன்னும் ப்ரோ இன்னும் இல்ல கதையே இருக்கு. ஆனா இப்ப கங்குவா கேரக்டரையும் உயிரோட இருந்தது படம் முடியும் போது. ஏன்னா இவன் தான் செத்துட்டான். கார்த்தி வந்து இதுக்கப்புறம் கங்குவா கங்குவா எப்படி அப்படின்னு அதுதான் செத்தாருன்னு சொல்லியிருப்பான். தெரியல. அப்பனா அவனுக்கு அந்த பாஸ் எல்லாம் அவன் போய் தெரிஞ்சா மத்த இருக்கும். கிளான் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் காட்டலாம். மத்த கிளான்ல போய் இன்னும் வந்து போர் சீக்வன்ஸ் வச்சு இன்னும் ஜெயிச்சு வர கார்த்தி மாதிரி வந்து காட்டலாம். அந்த கிளான்ல வந்து கங்குவா ஜெயிச்சுட்டு தான் ராகாவோன்னு இருக்காரு. இந்தாண்ட வந்து சூர்யா மட்டும் இருக்காரு. இவங்களுக்குள்ள வேற இல்ல ஆல்ரெடி ஒரு போர் நடந்திருக்கு. இன்னும் எப்படி இல்ல சூர்யா ப்ரோ, இந்த எப்படி இறக்குறாரு இப்போ பாபி இன்னும் என்னன்னு வரும்போது தெரியல. பண்ணிப்பாங்க. இவங்க கூட ஒரு plan பாத்தீங்க போது 2 கிளான் இந்தவுக்கு வந்துடும், ஒரு கிளான் அந்தவுக்கும் போயிடும். ம். அந்த மாதிரி கூட சண்டை சீக்வன்ஸ் இருக்கலாம் பார்ட் 2 இதுல. நிறைய ஸ்டோரி பாக்கலாம். இவங்க எழுதலாம். ஆனா வருமான்னு தெரியல, பாப்போம். இனி அது இருக்கிறதுக்கு இனி 2 3 வருஷத்துக்கு மேல ஆகும் போலக்கு. அடுத்த வருஷம் லாஸ்ட்ல ஸ்டார்டிங் ஷூட்டிங். அது இயற்கையை விட மாட்டாரு விட்டு போனா. அது ஒரு பக்கம் இருக்கு, சும்மாவே விட மாட்டாரு. இப்ப பேன் இண்டியா டைரக்டர் ஆயிட்டாரு, விடுவாரா? அது வேற எந்த மாதிரி கான்செப்ட் வச்சு இவர் எடுத்துக்கிறாருன்னு கொஞ்சம் தெரியல. டைம் கொஞ்சம் கம்மியா எடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ. டைம் ரொம்ப இழுக்க வச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக்கிட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ற மாதிரி தெரியல. இவர் கொஞ்சம் சீக்கிரமா 1 இயர்ல முடிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் பாருங்க, ஆனா அவருக்கு இன்னொரு விஷயம் தேவையே கொஞ்ச பாத்தீங்களா, நாள் தான். டக்குன்னு கதை எழுதுறாரு, அந்த கதைக்கு சூப்பரா முடிச்சு விட்டுறாரு டக்குன்னு. ஆனா இன்னொரு விஷயம், நீங்க வாடிவாசலும் ரோலக்ஸ் மட்டும்தான் ஐப்பான படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இடையில சூர்யா பார்ட்டி போற கொண்டு சொருவிட்டாங்க. எனக்கு ரோலெக்ஸை விட அந்த இது தனியா ஒரு கதை எடுத்தா அது வந்து கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்ப நீங்க பில்லாவே எடுத்துனீங்க, தனியா பில்லான்ற கேரக்டருக்கு ஒரு மாஸ் இருக்கும். தனியா பில்லான ஒரு படம் எடுத்தா அந்த அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெறியா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இரும்பு கை மாயாவை எடுத்துக்கலாம் ரோலெக்ஸ் பதிலா தனியா. அது இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுல தெரியல அவன் போகாத என்ன பண்ண மாதிரி. போறான்னு தெரியல. இன்னும் ஆனா கைதி 2 அதெல்லாம் வேற எனக்கு இருக்கு. தெரிஞ்சு அதுல எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதுல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து இவன் கார்த்தி வந்துட்டான்ல, அவன் வந்து வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுலயும் அநேகமா இப்ப 3 படமோ நான் அடுத்த ஆர்ஜே வருஷம். ஆர்ஜே பாலாஜி கான்செப்ட் வேற என்ன பண்ண போறாங்க என்னன்னு தெரியல. அது வேற. சரி, ஓகே, பாய் பாய். நான் நாளைக்கு பாக்குறேன்ப்பா கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட எல்லாருக்கும். பாய். ஒன்னு மட்டும் கான்பிடென்டா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரியும் அந்த ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. இது 2 குறையே சொல்ல முடியாது. எனக்கு இவனு பேசுனதுக்கு சூர்யா 44 எல்லாம் உடனே விட்டுருங்கடா, பொங்கலுக்கே விட்டுருங்கடா, எவன் வந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரிலாம் தோணுச்சு.
அப்படி டக்குன்னு பண்ண மாட்டாங்க. 2 மாசம் கேப்ல டக்குன்னு படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திடீர்னு கொஞ்சம் டால்க் போயிட்டு இருந்துச்சுன்னா நடுவுல மாதிரி விட்டுருந்தாங்கன்னா இப்ப கார்த்திக் வருமா அதெல்லாம் கூட அது பெரிய பட்ஜெட் இல்ல, நமக்கு இருக்க மார்க்கெட்டுக்கும் பிரச்சனையும் இல்ல, எவன் வந்தாலும் பரவாயில்ல ஒரு அடி அடிச்சோம்னு வச்சுக்கோ. ஏப்ரல் 10 சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். தனுஷ் கூட கிளாஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிளாஸே கொடுங்க, கிளாஸ் தான் மேட்டர் இல்ல, ஃபெஸ்டிவல் தான், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணுங்க, அது ஒன்றும் நடந்தா நல்லா இருக்கும். ஹானஸ்டா ஒண்ணு சொல்லட்டுமாங்க, சொல்லுங்க. ஆக்சுவலா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஐ மீன் படம் ஸ்டார்ட் ஆனதுலாம் நல்லா தான் இருந்தது. அந்த அந்த ஃப்ளைட் பண்ணி போறது அந்த சீன்ல கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு காமனா ஆடியன்ஸ் சொல்றேன். ஆனா அந்த அந்த ஸ்டோரி, அந்த 5 மலை, அந்த 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 ஸ்டோரி சொன்ன விதம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. சூர்யா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அந்த ஃப்ளைட்ல குதிக்கிறது, வண்டியில ஏறி ஜம்ப் பண்றது, சுட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் வந்து வேற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் படம் ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. ஒரு காமனா ஒரு ஒப்பீனியன், அவ்வளவுதான். வேற மாதிரினா அது எப்படி ப்ரோ, இன்னொரு கார்த்திக் கேரக்டர் வந்து பெரிய கேங்ஸ்டர் மாதிரி பயங்கரமா காமிச்சிருக்காங்க, கன் ஹேண்ட்லர் மாதிரி அவ்வளவு வெப்பன்ஸோட வராங்க. அந்த இடத்துல எப்படி வேற சீன் வைக்க முடியும்? அந்த 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 ஃப்ளைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போய் எப்படி வண்டியில ஏறி தொங்கிட்டு போற மாதிரி அதெல்லாம் வந்து தேவையில்லாம லைக் மத்தவங்க ட்ரோல் பண்ற அளவுக்கு வச்சிருக்க வேணாம். அது ஒண்ணுதான் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேண்டசி மூவி. அப்பெல்லாம் பார்த்தா அப்ப அந்த பையனை இல்ல எப்படி இல்ல மைண்ட் இது பண்றான் அதெல்லாம் சொல்றது எல்லாத்தையும் சொல்ல முடியும் சொன்னா. அந்த இந்த போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கங்குவா வரது அந்த போர்ஷன்ல ஃபேண்டசியா இருந்தது. நீங்க அதுல வந்து லாஜிக் எல்லாம் இல்லைனால கூட அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. இதுல என்னன்னா 2024ன்னு சொல்லிட்டு என்னன்னா அதுல வந்து தொங்கிட்டு வர்றத சொல்றீங்களே, கிராபிக்ஸுமே நல்லா இப்ப இல்ல. அதே சீன் அவர் மேல அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு கிராபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரியா ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி இல்ல. அதுல இன்னும் பெட்டரா எடுத்திருந்தா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபும் நான் அதோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்துட்டனால மேபி அந்த மாதிரி சீன்ஸ்ல பாக்குறப்ப லைட்டா இதாச்சு. பட் படம் ஓவராலா ஓகே தான். பட் சொல்லணும்னு இருந்ததை சொன்னேன்.